ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. ஜனவரி 27லேருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் 10ஆம் இடத்துல இணைஞ்சாலும் கூட சந்திரன் இங்கே 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக வராது. வேலையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த மாற்றங்கள் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். எந்த ஒரு அமைப்பிலும் ஜீவன அமைப்புகள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல குருபார்வையில் இருக்கும்போது கெட்டு போகாதுன்றதுனால சொந்த வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தொழில் அமைப்புகளில் மேஷராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காத ஒரு நல்ல அமைப்பு இதுங்க. இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, சுக்கிரன் வேற 12ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். இந்த மாதத்திலிருந்து அந்த உச்சம் என்கின்ற அமைப்பும் ஒரு குடும்ப செலவுகளை கொடுத்தாலும் கூட மங்கள செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்வழி உறவினர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பணம் வரும். 2, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. ஆகவே பணம் வரும். வருகின்ற பணத்தை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் உதவியால் நல்ல விதமாக சுப செலவுகள், பெண்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, பெண்களுக்கான பெண் குழந்தைகளுக்கான நகை வாங்குறது போன்ற சுப செலவுகள் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தயவினால் முயற்சிகள் பலிக்கக்கூடிய, தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் மேலோங்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகளை இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் தராமல் ஒரு 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய யோக வாரம் தாங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன? இந்த வாரத்திலிருந்து சுக்கிரன் உச்சத்தை அடைகிறார். உங்களுடைய ராசிநாதன் குறிப்பிட்ட ஒரு 4 மாதம், அதாவது இப்போ ஜனவரி எண்டாகி போச்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு மேலாக அவர் வக்கரகதியிலேயே உச்சத்திலேயே இருப்பார். உச்சத்திலேயே ஒரு 4 மாதம் இந்த கிரகம் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா 1, 11 குடவர்கள் பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பு. ஒரு 4 மாத காலத்திற்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் நல்ல இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதை விட மேலாக என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் பலிக்கும். வெற்றி கிடைக்கும். எதை வெற்றி கிடைக்கணும், யாரை வெற்றி கிடைக்கணும், எங்கே எந்த இடத்துல எப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இது வரைக்குமே ஒரு பாக்கியங்களை அனுபவிக்க முடியாதவர்கள், லைஃப்பில் செட்டில் ஆகாதவங்க, இதில் ஒரு குறை இருக்குது, அதில் ஒரு குறை இருக்குது, ஒன்றுமே சரியாக நடக்கலை என்கின்றவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ராசிநாதன் ஒரு 4 மாத காலம் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் எல்லாம் அப்படியே நிறைவாக உங்களுக்கு அப்படியே திருப்திகரமாக நடக்கக்கூடிய மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடன் தீரும், நோய் தீரும், சட்ட வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். அக்கா உறவுகளில் இது வரைக்கும் சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு அதன் மூலமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் மதிக்கும். வேலை தொழில் அமைப்புகள் நிம்மதியாக இருக்கும். எதிலும் இது வரைக்குமே கொஞ்சம் அலட்சியமாக இருந்தவர்கள் கூட இனிமே அக்கறை எடுத்து எதையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு 4 மாத காலம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்றது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அப்படியே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் இருந்தே ஒரு 4 மாத காலத்திற்கும் மேலாக அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கின்றனால நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இல்லை. செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு மேலே ஆரம்பித்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டம நாட்கள். அதாவது 28/1 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2:52 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து
வியாழக்கிழமை அதாவது 30ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 6:35 சந்திராஷ்டமம் முடியுது. ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிலையும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு இந்த நெகட்டிவ் எதனா நடந்துருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் அவர் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அமாவாசை அமைப்பில் தான் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. இருந்தாலும் அதில் உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கனால பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த 2 நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. எப்போவுமே சந்திரன் 8இல் மறையும் போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதில் ஒரு 2 நாள் நன்றாக இருக்காது. ஆக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் உங்களுக்கு நல்ல நாளுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற அமைப்புகள் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் ஒரு தந்தையை பற்றிய அமைப்புகள், தந்தையின் சொத்துக்கள் பற்றிய அமைப்புகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் எதில் குறை இருக்குதோ, சரியாக சம்பாதிக்க முடியல, வேலையில் நஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அல்லது தொழிலில் சிரமங்கள் இருக்குது என்கின்ற அமைப்பில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களும் இந்த வாரம் கொஞ்சம் சுபமாகவே இருக்கும். வருமானம் வரும், செலவுகள் இல்லாமல் சேமிக்க முடியும், கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் போன்றவைகள் விலகும். ஆக இந்த வாரத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் சந்திராஷ்டமம் இருள் சந்திராஷ்டமமாக இருக்கிறனால கொஞ்சம் குழப்பமான கலக்கமான நிலைமைகளும், பிற்பகுதி 3 நாட்கள் வருமானம் உள்ள யோக நாட்களுமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ராசிநாதன் அமாவாசை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலைமையாக இருந்தாலும் கூட அப்படியே ஒரு நிலைமையில நல்லா தான் இருக்கிறார். ஆக பெரிய அளவில், ஏன்னா அதில் ஒரு 3 நாள் அவர் குருவின் பார்வையில் இருப்பார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை ராசிநாதன் குருவின் பார்வையில் பார்க்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மேன்மை மிக்க ஒரு அமைப்பு. இந்த வாரம் வியாழக்கிழமை சாயந்தரம் 6:35 இருந்து சனிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை நைட்டு 8:58 வரைக்கும் 30/1/2025 மாலை 6:35 1/2 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:58 வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை தவிர்த்து முதல்ல ஒரு 4 நாட்கள் நல்லா தாங்க இருக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கும்போது கஷ்டங்கள் விலக வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதி இப்போதைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7.5 சனி, அஷ்டம சனிலாம் கடுமையான கஷ்டங்கள் இருக்குன்றது அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இப்போ கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இப்போ இருக்கிறவங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இப்போது நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றது அடிக்கடி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தற்காலிக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 3-4 நாட்கள், அதாவது திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள், வியாழக்கிழமையும் சேர்த்துக்கலாம். ஆக அந்த 4 நாள் நல்லா தான் இருக்கும். தொட்டது துலங்கும், நட்புகள் கை கொடுக்கும், வீட்டில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நல்லா இருக்கும், யாருக்காவது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற தன்மைகள் உண்டு, காதலன் காதலி அடையாளம் காட்டப்படுகின்ற அமைப்புகள் உண்டு, நண்பர்கள் கை கொடுப்பார்கள். பிற்பகுதி 3 நாட்கள் சந்திராஷ்டமம்ன்றதுனால கொஞ்சம் எந்த முடிவும் எடுக்க வேணாங்க. பண விவகாரத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஓடிபி சொல்றதுல கவனமாக இருங்க. யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. ஃபேக் கால் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கடகத்திற்கு பிற்பகுதி 3 நாட்கள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வார கடைசியில் தான் சந்திராஷ்டமம். முதல்ல 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜனவரி 27 பிப்ரவரி 2ஆம் தேதியிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த சந்திராஷ்டமத்தில் சனிக்கிழமை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதுவும் நைட்டு தான். அதனால ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வாரத்தின் கடைசி நாளும் அடுத்த வாரத்தின் ஆரம்ப நாளும் 2 நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்க. சனிக்கிழமை 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:58 திங்கட்கிழமை நைட்டு 11:17 வரைக்கும், 3ஆம் தேதி பிப்ரவரி திங்கட்கிழமை 11:17 வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக, திங்கட்கிழமை முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தில் முதல் 6 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காதுங்க. நல்லா தாங்க இருக்குது. அதுலேயும் 10ஆம் அதிபதி உச்சமாகி பரிவர்த்தனை அடைகிறார். இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சங்கடங்கள், ஒரு மாதிரியான அமைப்புகள், சம்பாதிக்க முடியாத நிலைமைகள் இருந்து வந்த அத்தனையுமே இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் வருது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது, 10ஆம் அதிபதி உச்சமாகிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்ப்பவர்களுக்கு மிக நிறைவான
ஒரு அமைப்பு. அவர்களுக்கு நல்ல பலன்கள் இந்த வாரத்திலிருந்தே ஒரு 4 மாத காலத்திற்கு நடக்கும். கொடுத்து சிக்கி கொண்டிருந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போக வேண்டும், வெளிமாநிலம் போக வேண்டும், தூர இடங்களுக்கு சென்று பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்டவைகள் நன்றாக இருக்கும். அரசு வேலையெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. ராசிநாதன் இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருந்தாலே என்ன வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு 4 மாத காலம் சுக்கிரன் வலுத்திருக்கனால 1ஆம் அதிபதியும் 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் சுபமாக நல்ல வலுத்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பு. 2ஆம் வீட்டை குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க இந்த வாரத்திலிருந்து. காசு வரப்போகுது. ஆகவே பணம் சம்பாதிக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் இருப்பார். 5ஆம் இடத்துல அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருப்பார். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அமைப்பு. அப்போ சந்திரன் குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார். லாபாதிபதி 5, 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு, அதிர்ஷ்டமான அமைப்பு. இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கலங்க, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கிறேன், வேலையில் கஷ்டப்படுறேன், தொழிலில் கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் கூட இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, யாரும் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, புருஷன் முன்னாடி உறவு சரியில்லை, காதலி உறவு சரியில்லை, எதுவுமே எனக்கு நினைச்சது நடக்கலைங்க. நீங்க தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்று நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே இப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஓரளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிம்மதியான வாரமாகவே இருக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாகவும், பிற்பகுதி நடுவாந்திர நாள் வருது பார்த்தீங்களா, அந்த நடுவாந்திர நாட்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளும் நடுவில், அதாவது திங்கள் செவ்வாய் ஒரு மாதிரியா இருந்தால் கூட செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களில் கடன் தொல்லைகள் இல்லாமல், நோய் தொல்லைகள் இல்லாமல், எதையும் சமாளிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தெம்பான ஒரு அமைப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது இல்லையா, அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில உச்ச சுக்கிரன் லக்னத்தை ராசியை பார்க்கிறார், குரு ராசியை பார்க்கிறார். அபாரமான அமைப்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. இன்னும் 4 மாத காலம், குறைந்தது 3 மாத காலத்திற்காவது குருவும் சுக்கிரனும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றையும் நிறைவேறி வைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு. ஐயா நான் இப்படி நல்ல பலனை சொல்றேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு சோம்பேறியா இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காதுங்க. எல்லா முயற்சிகளும் 4 மாத காலத்திற்கு சுக்கிரன் உச்சமாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, குருவும் பார்க்கக்கூடிய தன்மை. எப்போதாவது ஒரு தடவை தாங்க 2 கிரகமும் ஒரு ராசியை பார்க்கும். அது இன்னைக்கு அதிர்ஷ்டமா உங்களுக்கு வந்திருக்குதுங்க. ஆகவே எல்லாவற்றிலும் நிறைவுத்தன்மை இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரங்க. படிப்படியாக 2025 நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். 2025ன்றது 365 நாள் கொண்டது. இப்போத்தான் 30 நாள் போக போகுது, அது கூட இன்னும் இல்லை, 27 நாள் தான் போயிருக்கு, இன்னும் இருக்குது 300 நாள் இருக்குது, 330 நாள் இருக்குது. இந்த 330 நாளில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், தொழில், வேலை போன்ற அத்தனை அமைப்புகளும் துளாராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட நிலைமைகளில் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. அதுக்கு இன்னொரு அச்சாரம் போடுகின்ற விதமாக இந்த வாரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார், பரிவர்த்தனையும் அடைகிறார். 6, 8 பரிவர்த்தனை அடையுது. பொதுவாகவே ஒரு 28 நாள் தாங்க சுக்கிரன், 20 நாள் 25 நாள் தாங்க சுக்கிரன் உச்சத்தை அடைவார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் உச்சத்தை அடைய போகிறார். அதாவது ஒரு வக்கரத்திலேயே முன்ன பின்ன உச்ச நிலைமையிலேயே இருப்பார். ஆனாலும் பங்கப்பட்டு ராகுவோடு இருப்பார் என்றாலும் கூட ஒரு நிலையில் அதனால ஒன்றும் பெரிய உச்சம் தான் என்கின்ற அமைப்பில் 4 மாத காலத்திற்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அருமையான யோகமான வாரத்தின் முதல் அமைப்பாக இந்த வாரத்தை சொல்லலாம். ஒரு 4 வார காலத்திற்கு நினைச்சது நடக்குங்க. நினைச்சதுன்னா என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். காதல் நிறைவேறும், பெண்களின் மூலமான நன்மைகள் இருக்கும், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் செய்பவர்களுக்கு லாபங்கள் வரும், கலைஞர்கள் வளம் பெறுவார்கள், கலை தொழில் நன்றாக இருக்கும், பாட்டு, நடனம், டான்ஸு, தன்னை அலங்கரித்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பவர்கள், மேக்கப் கலைஞர்கள், இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, முடிதிருத்தும் கலைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் ஒரு 4 மாச காலம் சுக்கிரனுடைய உச்சம் காரணமாக நன்றாக நடக்குங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்த வருத்தங்கள் விலகுங்க. பிரேக்கப் ஆகி போன காதெல்லாம் மறுபடியும் மீண்டு வருவதற்கான அமைப்புகள், புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் தோத்து போனவங்களுக்கு அந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை என எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் வருதுங்க. ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் கூட 6 குடையவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது யோகம். நீச்சத்தை விட 8ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். 5, 7 குடையவர்கள் பரிவர்த்தனை அடைகிறாங்க. 7ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்திருப்பது என்பது நட்புகள் போன்ற அமைப்புகளில், கூட்டாளிகள் போன்ற அமைப்புல, ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில், பங்குதாரர்கள், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் வேற இந்த வாரம் முழுவதும் குருவின் பார்வையில், அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் கூட குருவின் பார்வையில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். பெரிய அளவில் நல்ல நிலைமையில தாங்க கிரகங்கள் இருக்குது. ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராசி வலுவாக இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. குழந்தைகளின் பேரில் இதுவரைக்குமே கஷ்டங்கள், சின்ன குழந்தைங்க பேசல, நடக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சின்ன குழந்தைகள் மேல வச்சிருந்தவங்க. ஏன்னா உங்களுக்கு 3, 4, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி பரிவர்த்தனையாகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பு. குழந்தைகளின் பேரில் வருத்தங்களை அடைந்தவர்களுக்கு அது அப்படியே நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் இருக்கு. ரெண்டாவது, இன்னொன்று, வீட்டில் நல்ல விஷயமே நடக்கல, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கல, யாருக்குமே நல்லது நடக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு இது இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க திரும்பி வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, சம்பளம் அனுப்ப மாட்டேன்றாங்க, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியாக ராத்திரியில் படுத்தா பிள்ளைங்களை நினைச்சு தூக்கம் வர மாட்டேங்குது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் 4 மாதங்களுக்குள்ள புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆக இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு, காதல் வரக்கூடிய அமைப்பு, நியாயமான ப்ரொபோசலை பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தன்மை இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரையிலான நல்ல வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 6ஆம் இடங்கள் இப்போது பரிவர்த்தனை. ராசிநாதன் திரும்ப ராசிக்கு, குரு பகவான் ராசிக்கு திரும்ப, அதாவது 4ஆம் இடத்திற்கே திரும்ப ஆட்சி நிலைக்கு வரக்கூடிய அற்புதமான யோக வாரம். லாபாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் உச்சத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். ஆரம்பத்தில் அமாவாசையில் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு எதுவுமே எனக்கு சரியா நடக்கல நினைக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. 4ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு கல்வி, கேள்வி அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வரும். நல்ல வழிகாட்டுதல்கள் வகுப்புகளில், கல்லூரிகளில் கண்டிப்பாக இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்க போறீங்க, பழைய பைக் வச்சிருக்கிறவங்க புது பைக் வாங்க போறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு வண்டி வாங்கணும்னால ஒரு தைரியம் வரணும் இல்லைங்களா? அந்த தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்புகள் இந்த 4 மாசத்திலே இருக்கும். சுக்கிரன் உச்சம் 4ஆம் இடத்துல. வீடு வாங்குற அமைப்புகள் பலிக்க போகுது. கடனுக்கு தான் வீடு வாங்க போறீங்க. 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். எது இருந்தாலும் பரவாயில்ல, ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கிடலாம் என்கின்ற மாதிரியான அமைப்பு. வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்பு. கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் 4 மாசத்துக்குள்ள சரியா நடக்கும்ன்றதுனால முயற்சியை கண்டிப்பா ஆரம்பிங்க. தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் ஒரே மாசத்திலேயே வீடு வாங்கிடுவீங்க. ஆக வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலையும், பெற்ற தாயின் மீது ஏதேனும் ஒரு நிலையில கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் விஷயத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, ஒரு 5 வருஷமா மகர ராசிக்காரங்க படு கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் படிப்படியா நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. டக்குன்னு பூம்பா மாதிரி மந்திரத்துல எல்லாம் மாங்காய் காய்ச்சிராது. 5 வருஷம் பட்ட கஷ்டம் போகிறதுக்கு 5 மாசமாவது ஆகும். 2025 மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல திருப்பங்களையும், முன்னேற்றங்களையும், மாற்றங்களையும், ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல வருஷம். அதுக்கு இப்போ ஜனவரி மாதம் போயிருக்கு, ஒரு 20-30 நாள் போயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நீ இப்படி அப்படி சொல்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. நடக்கும், மெதுவாகத்தான் நடக்கும். கஷ்டங்கள் உடனே வரும், இன்பங்கள், நல்லவைகள், சந்தோஷங்கள் படிப்படியாகத்தான் நம்ம மேலே வரும். அந்த மாதிரியான அமைப்புக்கு இப்போ பூரண ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது, பரிவர்த்தனையில் இருப்பது, 5ஆம் இடத்தோடு மிகப்பெரிய சுபத்துவ அமைப்புகள் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. நல்லது நடக்க போது. அதை விட முக்கியம்,
முட்டாள்தனமான சிந்தனைகளிலிருந்து வெளியே வர போறீங்க. ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம், எந்த இடத்துல ஓவர் அகலக்கால் வச்சோம், எந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், யாரை நம்பி கெட்டோம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விழிப்புணர்வாக வந்து உயர்ந்த சிந்தனைகள் வந்து லட்சியங்கள் நிறைவேற. லட்சியம் நிறைவேறணும்னா லட்சியம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த கரெக்டான லட்சியம் எது நமக்கு தேவை என்பதில் தெளிவான ஒரு சிந்தனை அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரம் இது வாரம். 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய அளவில் பாக்கியங்கள் ஏன் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குருச்சுக்கரன் 2 பேருமே பார்க்குறாங்க. குருச்சுக்கரன் 2 பேருமே பார்க்கக்கூடிய ஒரு பாவகம் மிகப்பெரிய அளவில் நல்ல பலத்தை கொடுக்கும் என்பதால் இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி பெறக்கூடிய தன்மை. 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பூர்வீகத்துக்கு போகக்கூடிய தன்மை, விவசாயம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, சம்பாதிக்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய அமைப்பு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தடை விலக போகுது. ராஜயோகாதிபதியான 9 கொடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த வாரத்திலிருந்து 4 மாதம் உச்சத்திலே இருப்பார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் முழுக்க 30 என்னமோ 29 வரைக்கும் ஒரு 120 நாள் 115 நாள் அப்படியே உச்சத்தில் இருக்கிறார். கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. ஜென்மச்சனை விலக போகுது. அடுத்த மாதம் இதே மாதிரி கடைசியில் ஜென்மச்சனை விலக போகுது. ஆக இதுவரைக்கும் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள்ல ஏண்டா வாழ்றோன்ற ஒரு மாதிரியான நினைப்புல இருந்த சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களும் ஃப்ரீ ஆக போறீங்க, ரிலீஸ் ஆக போறீங்க. காசு பணம் வரணும்ல, வாழ்க்கையில் மிக முக்கியம் பைசா தானேங்க. காசு வந்துட்டாலே எல்லாம் இதாகிடுது. எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்காக இப்படி கேவலப்படுறோம், எதுக்காக இப்படி அசிங்கப்படுறோம்? பணத்துக்காக. இந்த பணத்திற்காக செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 4, 2ஆம் பாவகங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கு. சுகாதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். சுகாதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆக இதுவரைக்கும் எந்த விஷயங்களில் சுகம் கிடைக்கவில்லையோ, கல்யாண சுகம் கிடைக்கல, வேலை சுகம் கிடைக்கல, புத்திர சுகம் கிடைக்கல, உடல் ஆரோக்கிய உடல் சுகம் கிடைக்கல, இது எல்லாமே கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். டக்குன்னு ஒரு வாரத்தில் எல்லாம் நடந்துடாது. நான் சொல்கிற ஒரு வருஷமாக ஒரு சில வருடங்களாகவே என்னை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் இருக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கோர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே படிப்படியாக நன்மைகளும் படிப்படியாக சாதகமற்றவைகளும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி சூழ்றதுன்றது கண்டிப்பாக தெரியும். ஆகவே இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக 2 வருஷமாக தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. ராஜயோகாதிபதி உச்சத்தை அடைந்திருப்பது என்பது என்ன விதத்தில் கஷ்டத்தை வச்சிருக்கிறீங்களோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. ஆகவே சோகங்கள் எல்லாம் சுகங்களாக மாறக்கூடிய நல்ல வாரங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறார். மிகப்பெரிய யோகம். ராசியிலே உச்சகிரகம் சுக்கிரன் சுபர், அட்டமாதிபதி தான் இருந்தாலும் சுபராக இருக்கக்கூடியவர். அவர் அங்கே ராகுவை புனிதப்படுத்துகிறார். ஆக இது வரைக்கும் இழந்த பேரை மீட்க போறீங்க. பேர் கட்டு போச்சு, வாக்கு தவறி போச்சு, இவன் இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஆகி போச்சு, வேலை போச்சு, வியாபாரம் போச்சு, தொழில் போச்சு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஜென்மச்சனி வேறு எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் 7.5 சனியை நினைத்தும் ஜென்மச்சனியை நினைத்தும் பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வாரம் நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை, ஏற்றங்களை கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 11, 12 ராசி ஆகின்ற இடங்களில் சந்திரன் வளர்பிறையாக வருகிறார். சந்திரனே வளர்பிறையாக இந்த ராசியில் உட்கார போகிறார். அட்டமாதிபதி உச்சத்தை அடைய போகிறார். குறுக்கு வழி சிந்தனைகள்லாம் வரும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. 4 மாதம் சுக்கிரன் இங்கே இருக்கிறதுல வந்து இங்கே பாருங்கள், 2 ரூபாயை கொடுங்க, 10 ரூபாய் ஆயிக்கலாம், 20 ரூபாய் ஆயிக்கலாம், 2 கோடி ஆயிக்கலாம், 20 லட்சம் ஆயிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த சுக்கிரன் தலையில் ராசியில் உட்காந்துருக்கும் போது தான் வரும். ஆகவே கொஞ்சம் இந்த குறுக்கு வழி அமைப்புகளில் மட்டும் மனதை செலுத்தாமல் நேர்வழி அமைப்புகளில் மனதை செலுத்தி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி உச்சமாவதும் 3ஆம் இடத்துல ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறதும் ஒரு நிலையில் யோகமான ஒரு அமைப்பு. மனசு கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கும். கெட்டுப்போன பேர், இழந்து போன பேரை திரும்ப வர வைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் பரம்பொருள் இருக்கிறது நம்மளை காப்பாற்றுவதற்கு என்கின்ற அமைப்போடு முனைப்போடு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வருதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேங்க, இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. கொஞ்சம் காசு பண்ண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் நீங்களாக வேலையை விட்டுறாதீங்க.
அதாவது ஒரு வேலையில நிர்பந்தம் வந்தா கூட ஏதாவது ஒரு செஞ்சு இந்த வேலையில ஒட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டுமே நீங்கள் இது பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா மனோதிடம் வரக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம்.